பீன்ஸ் காயின்னு சொல்கிறாங்க. பீன்ஸ், ஆக பீன்ஸ் காயை சாப்பிட்டு வந்தால் அதில் உள்ள புளோரோபைட் புற்றுநோயை உண்டாக்கும், செல்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பை தடுக்கும். இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தல் வைப்பதற்கு பீன்ஸ் மிகவும் உதவியாக இருக்கும். ஏனெனில் இதில் உள்ள கார்போஹைட்ரேட் மெதுவாக கரைவதால் இது இரத்தத்தில் அளவிற்கு அதிக சர்க்கரை சேர்வதை தடுக்கிறது. பீன்ஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், புரோட்டீன், நார்ச்சத்து, வைட்டமின் மற்றும் கனிம சத்துக்கள், பொட்டாசியம், போலட், காப்பர், இரும்பு சத்து, மாங்கனீஸ், பாஸ்பரஸ், மக்னீசியம் உள்ளதால் உடலில் ஊட்டச்சத்து குறையாமல் ஏற்பாடுபடுகிறது, தடுத்து ஆரோக்கியத்தை வைத்தியமாக வைக்கும். பீன்ஸில் போலட் என்னும் கருவில் வளரும் சிசுவுக்கு தேவையான வைட்டமின் இருப்பதால் கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிடுவது நல்லது. இதயத்திற்கு மிக மிக நல்லது. எடை குறைய உதவும். எலும்பினை வலுப்படுத்தும். பீன்ஸில் பயோட்டின் உள்ளதால் முடி கொட்டுவதை தடுக்கிறது. நல்லா ஞாபகம். பீன்ஸ் நல்லது. அதுக்கடுத்து முட்டைக்கோஸ் கொஞ்சம். முட்டைக்கோஸில் அளவுக்கு அதிகமாக நன்மைகள் நிறைந்துள்ளது. இதில் வகையாக உள்ள வெள்ளை, சிகப்பு, பச்சை மற்றும் ஊதா போன்ற அனைத்து நல்ல அளவில் சத்துக்கள் உள்ளன. இவை வைட்டோ நியூட்ரியன்ஸ் மற்றும் வைட்டமின்கள் சி, கே போன்றவை உள்ளதால் உடலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்காக புற்றுநோய், இதய நோய் ஏற்படுவதை தடுக்கிறது. மேலும் இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் செரிமான பிரச்சனை, மலச்சிக்கலை குணமாக்கும். புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்கும். முட்டைக்கோஸ் சாற்றினை பருகி வந்தால் அல்சர் குணமாகும். மேலும் கண் புரை நோய், அல்சமைர் நோய், மலச்சிக்கல், தசைப்பிடிப்புகள் மற்றும் உடல் எடை குறையவும் முட்டைக்கோஸ் உதவுகிறது என்கிறது. அதுக்கு அடுத்து சொல்லும்போது காலிஃப்ளவர்னு சொல்ற நிறைய சொல்றார்கள். பல ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்டல் பொருட்கள் அடங்கிய காலிஃப்ளவர் உடலுக்கு ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய உணவாகும். காலிஃப்ளவரில் கொழுப்பு தன்மை கிடையாது. ஆகையால் இதை தினமும் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் இதில் 10 நிமிடத்திற்கு மேல் சமைத்தால் இதில் சத்துக்கள் நீங்கிவிடும். காலிஃப்ளவர் வைட்டமின் சியும் மெக்னீசியமும் உள்ளதால் இது உடலின் ஆரோக்கியத்திற்கு ஏற்றதாக இருக்கிறது. ஊட்டச்சத்து உணவில் சேர்த்துக் கொள்வதால் உடலை தாக்கும் புற்றுநோய், இதய நோய் மற்றும் பல்வேறு தொற்று நோய்களுக்கும் மன அழுத்தத்தால் ஏற்படும் நோயிலிருந்து நன்மை கிடைக்கும் என்று சொல்றது. இது உடலில் நச்சுத்தன்மையை நீக்கி புற்றுநோய் போன்ற நோய்கள் நெருங்காமல் பாதுகாக்கிறது. இதில் இருக்கும் போலட் மற்றும் வைட்டமின் பி சத்துக்கள் வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தையின் நரம்பு குழாய் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை நீக்கி குழந்தை ஆரோக்கியமாக பிறக்க வழி செய்கிறது. அதுக்கடுத்து முருங்கைக்காய் உடலுக்கு சிறந்த ஆரோக்கியம் அளிக்கிறது தரக்கூடிய. இதில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. இது பல மருத்துவ குணங்களை கொண்டது. கற்பகத்தரு என்று சித்தர்கள் அழைக்கிறார்கள். முருங்கை இலை, வேர், கனி, பூ, காய் என அனைத்தும் பல மருத்துவ குணங்கள் கொண்டது. வைட்டமின்கள், அமினோ ஆசிட்கள் மற்றும் தாது உப்புக்கள் உள்ளன. மலச்சிக்கலை போக்கும், வயிற்று புண்ணை ஆற்றும், மூல நோய்க்கு சிறந்த மருந்தாகும், சளியை போக்கும், மேலும் உணவிற்கு மேலும் சுவையை தருகிறது. இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரும்பு சத்து அதிகம் கொண்டுள்ளது. உடல் சூற்றை தணிக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்று வலிக்கு நல்ல மருந்தாகும். இதில் இரும்பு சத்து அதிகம் உள்ளதால் இரத்த கோளாறு உள்ளவர்கள் அடிக்கடி உணவில் இதை சேர்த்துக் கொள்ளலாம். அடுத்து குடமிளகாய் சொல்றாங்க. சமீப காலமாக குடை மிளகாயை அனைவரும் விரும்பி உண்ணுகிறார்கள். இதில் பச்சை, மஞ்சள், சிகப்பு என வண்ணங்களில் கிடைக்கிறது. குடை மிளகாயில் வைட்டமின்கள் நிறைந்துள்ளது. இதை உணவில் கொஞ்சம் அடிக்கடி சேர்த்து வந்தால் உடலில் உள்ள பல பிரச்சனைகளை தடுக்கலாம். குடை மிளகாயில் வைட்டமின் நிறைந்துள்ளது. வைட்டமின் ஏங்கிறது கண் சம்பந்தப்பட்ட நோய்களை தடுக்கவும், குடை மிளகாயில் உள்ள கப்சைன்ஸ் என்று பொருள் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை தடுக்கிறது. இதை அடிக்கடி உணவாக போட்டு வர புற்றுநோய் வராமல் தடுக்கலாம். குடை மிளகாய் உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரித்து கலோரிகள் அதிகரிக்கதை செய்து இவ்வாறு அதிகமாக கலோரின் கரைந்தால் உடல் எடை குறைய ஆரம்பிக்கிறது. குடை மிளகாய் உணவை செரிக்க உதவும். அமிலத்தின் அளவை அதிகரிக்கிறது. செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறது. எனவே செரிமான பிரச்சனைகள் இருந்தால் இதனை உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும். இதய நோய் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு தருகிறது. பச்சை குடமிளகாய் அடிக்கடி சேர்த்து வர சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறது. தலைமுடி பிரச்சனை உள்ளவர்கள் இதை சாப்பிட்டு வருவதும் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அதுக்கடுத்து பச்சை பட்டாணி சொல்றாரு. பட்டாணியை சாப்பிடுவதால்
பெரும்பாலான நோய்களிலிருந்து விடுபடலாம். இது ஊட்டச்சத்து நிறைந்தது. இது உடலில் உள்ள ட்ரைகிளிசரைட்ஸ் அளவை குறைத்து இரத்தத்தில் உள்ள நல்ல கொழுப்பை சத்தை அதிகரிக்கும். பட்டாணியில் நார்ச்சத்து நிறைய உள்ளதால் மலச்சிக்கலில் இருந்து விடுபட உதவுகிறது. இதில் நோய் எதிர்ப்பு, அலர்ச்சி, பெருங்காயம், ஆன்டி ஆக்சிடென்ட்களும் உள்ளதால் இதய நோயிலிருந்து பாதுகாக்கும். இதில் அதிக நார்ச்சத்து, புரோட்டீன் சத்தும் உள்ளதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவும். இதில் உள்ள பைட்டோ நியூட்ரமின்ஸ் மற்றும் நோய்களுக்கு எதிராக செயல்படும். குறிப்பாக வயிற்று நோய்களுக்கு, வயிற்று புற்றுநோய்க்கு சிறந்த ஒன்றாகும். வைட்டமின் கே அதிகம் உள்ளதால் இது எலும்பினை வலுவடை செய்கிறது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் குளோரோமைட்ஸ், பைட்டோ நியூட்ரோனைஸ், கரோட்டின் இவைகள் பினாலிக் அமிலம் போன்றவை இளமையாகவும் எனர்ஜியாகவும் வைக்க உதவும். நெல்லிக்காய். நெல்லிக்காய் ஒரு அருமருந்தாகும். உடலில் இருக்கும் அதிகப்படியான கொழுப்பை கரைக்க உதவுகிறது. வைட்டமின் சி அதிகம் உள்ளது. முதுமையை தடுக்கும் குணம் நெல்லிக்கனிக்கு உண்டு. HIV இன்ஃப்ளூயன்சா வைரஸ்கள் தாக்காமல் தடுக்கிறது. இதய வால்வுகளுக்கு, இதய குழாயில் ஏற்படும் அடைப்புகளை நீக்கி சீராக செயல்பட உதவுகிறது. ஆஸ்மா, நீரிழிவு, மலச்சிக்கலை குணப்படுத்தும். தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டால் ஆப்பிளுக்கு நிகராக சத்துக்களை கொண்டது. நெல்லிக்காய் 3 ஆப்பிள்களுக்கு சமம். வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை கட்டுப்படுத்தும். திரிபலா சூர்ணத்தின் தயாரிப்பில் நெல்லிக்காய்க்கு முக்கிய பங்கு உண்டு. இதில் கால்சியம் சத்து நிறைந்து உள்ளதால் எலும்புகள் உறுதியாகும். இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுவதால் இது இரத்த சோகைக்கு நல்ல மருந்தாகும். நெல்லிக்காய் சாற்றுடன் இஞ்சி சாறு சேர்த்து பருகி வந்தால் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை கரைக்கலாம். அதுக்கடுத்து முக்கியமாக பாருங்க, வாழைக்காய்னு சொல்கிறோம். வாழைக்காயில் நிறையா ஸ்டார்ச் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக உள்ளது. இதை ஸ்டார்ச் கரையாத நார்ச்சத்து செயல்பட்டு நேரடியாக ஜீரண மண்டலத்தை சென்றடைகிறது. வாழைக்காய் உடலுக்கு சேர்த்தால் 100 வயது வரை நோயின்றி வாழலாம். வாழைக்காய் அதிகம் நார்ச்சத்து மற்றும் ஸ்டார்ச் கொண்டுள்ளதால் குடல்களை சுத்தப்படுத்தி அதன் இயக்கத்தை அதிகப்படுத்துகிறது. மேலும் மலத்தை இலகுவாக்கி எளிதில் வெளியேற்றுகிறது. ஆகவே மலச்சிக்கல் குறையும். வாழைக்காயை உணவில் சேர்த்துக் கொள்வதில் உடல் எடை குறையும். குடல் சுத்தப்படுத்தப்பட்டு அதிலுள்ள கொழுப்பு செல்கள் அளிக்கிறது. இதனால் உடல் எடை குறையும், வலி செய்கிறது, பசியையும் கட்டுப்படுத்துகிறது. வாழைக்காய் இரத்த செல்களில் குறைக்காமல் உயிர்வதை தடுக்கிறது. இன்சுலின் ஹார்மோன் சுரப்பை அதிகரித்து இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துகிறது. இதனை சர்க்கரை வியாதி வராமல் தடுக்கிறது. வாழைக்காய் ஜீரண உறுப்புகளில் மற்றும் உணவுகளில் போஷாக்கு அளிக்கிறது. குடலில் இருக்கும் ப்ரோபயோட்டிக் நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்துகிறது. இதனால் அடிக்கடி அசிடிட்டி வராமல் குடல்களை, வயிற்றையும் பாதுகாக்கிறது. பார்த்துக்கணும். இது பெருங்குடல் மற்றும் ஜீரண உறுப்புகளில் தேங்கும் கழிவுகளை, நச்சுக்களையும் வெளியேற்றி விடுவதால் பெருங்குடலில் புற்றுநோய் வராமல் செயல்படுகிறது. எலும்புகளுக்கு தேவையான வைட்டமின், கால்சியம், மெக்னீசியம் ஆகியவற்றை கொண்டு ஆன்டிபலோரிசிஸ், மூட்டு வலி வராமல் தடுக்கிறது. வாழைக்காய் ட்ரிப்போ என்ன அமிலத்தன்மையை கொண்டுள்ளது. இது மூளையில் நடக்கும் ரசாயனங்களை ஒழுங்குபடுத்தும். இதனால் உணர்ச்சிகரமான மனநிலை உண்டாவதை தடுத்து மன அமைதி பெற உதவுகிறது. பூசணிக்காய். இதில் நீர் சத்துக்களும் உயிர் சத்துக்களும் உடல் சூட்டை தணிக்கும். பூசணிக்காயில் மஞ்சள் நிறமான கல்யாண பூசணியும் வெண்மை நிறமான பூசணியும் காணப்படுகிறது. இதன் சதை பகுதியும் விதைகளும் மருத்துவத்தில் பயன்படுகிறது. நுரையீரல் நோய், இருமல், ஜலதோஷம், நெஞ்சு சளி, நீரிழிவு, தாகம், வாந்தி, தலை சுற்றல் நீக்கப்படுகிறது. இரத்த சுத்தியும் இரத்த கசிவு நீக்கையும் வலிப்பு நோய்க்கு சீராகவும் குடலில் உள்ள நாடாப்புல்களை வெளியேற்றம் உதவுகிறது. இது பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்போக்கு நீங்கவும் பயன்படுகிறது. வெண் பூசணிக்காயை சூழ்நோய் நோய்கள், பெண்குறி, புற்றுநோய் நீங்கும். உடல் சூட்டுடன் எரிச்சல், நீர்க்கட்டு, நீர்க்குத்து, எலும்புருக்கி முதலிய நோயை நிவர்த்தியாக்கும். உடல் வலியினை அவதிப்படுபவர்களுக்கு பூசணிக்காயை அடிக்கடி உணவில் எடுத்துக்கொண்டால் உடல் வலி தீரும். புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களுக்கு தினந்தோறும் பூசணிக்காயை கொடுத்து வருவதால் புத்தி சுவாதம் படிப்படியாக மாறி நல்ல நினைவை திருப்ப கொண்டு வரும். பூசணிக்காயின் சதை பகுதியை வேக வைத்து அத்துடன் கற்கண்டு சேர்த்து தினமும் 3 வேளை சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் பாதிப்பால் ஏற்படும் மஞ்சள் காமாலை நோய் குணமாகும். அழகான தோற்றத்திற்கும் எடை அதிகரிப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கூடி ஆரோக்கியமாக உடல் தரவும் நல்ல பலனை கொடுக்கிறது. பூசணிக்காய் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால்
தாது விருத்தி உண்டாகும். பித்த நோய் கண்டிப்புக்கு பித்தவாதியும் நிறுத்தும். பூசணிக்காய் அதிகம் சாப்பிட்டு வந்தால் பித்தத்தை கிளறி நெஞ்சு எரிச்சலை ஏற்படுத்தும். இதனால் வைட்டமின் புளிப்பு ஏற்பட்டு வயிற்றின் போக்கு ஏற்படும். முக்கியமாக மருத்துவ சிகிச்சைக்கு பெறுபவர்கள் இக்காயை சாப்பிட்டால் மருந்து முறிவு ஏற்பட்டு. காளான் மழை காலத்தில் மட்டும் கிடைக்க வளரும் ஒரு வகை பூஞ்சை காளான் மிகுந்த சுவையுள்ளதாகவும் மிகுந்த சத்துக்கள் கொண்டதாகவும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் மிக மருத்துவ குணம் கொண்டதாக இருப்பதால் காளான் வளர்ப்பு தொழிலை தமிழ்நாட்டில் பல இடங்களில் குடிசை தொழிலாக செய்கிறார்கள். காளான் வகைகள் காளான்களில் சில விஷம் உள்ளதாகவும் சில விஷமற்றதாகவும் வளரும். விஷ காளான்கள் அதிக வண்டமுடன் துர் நாற்றம் வீசக்கூடியதாகவும் இருக்கும். மொக்கு காளான், சிப்பி காளான், வைக்கோல் காளான் என 3 வகைப்படும். காளான் உணவுகளின் எளிதில் ஜீரணமாக்குவதோடு மட்டுமல்ல மலர்ச்சிகளை நீர்க்கும் தன்மை கொண்டது. கடும் காய்ச்சலை பாதிக்கப்பட்டு உடல் இழைத்தவர்கள் தினமும் காளான் சாப்பிட்டு பருகி வந்தால் விரைவில் உடல் தேரும். காளானை முட்டைக்கோஸ் பட்டாணியுடன் சேர்த்து சமைத்து உண்டால் வயிற்று புண் ஆறும். மொத்தத்தில் இரத்தத்தில் கலந்துள்ள அதிகப்படியான கொழுப்பை கரைத்து இரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது. இதனால் உயர் அழுத்தம் மற்றும் இரத்த நாளங்கள் உட்பரப்பில் உண்டாகி கொழுப்பு அடைப்பை தடுக்கிறது. இதனால் காளானில் தாமிரச்சத்து அதிகம் உள்ளதால் இரத்த நாளங்களில் ஏற்படும் பாதிப்பை சரி செய்கிறது. காளான் மூட்டுவது வாதம் உடையவர்களுக்கு சிறந்த நிவாரணியாகும். மலட்டுத்தன்மை பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை நோய்கள் போன்றவைக்கு குணப்படுத்துகிறது. தினமும் காளான் சூப் குடித்து வந்தால் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய் தடுக்கப்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். இதில் உடல் வளர்ச்சி தேவையான அமினோ ஆசிட்கள் உள்ளதால் குழந்தையின் உடல் வளர்ச்சிக்கு சிறந்ததாகும். பாலூட்டும் தாய்மார்கள் காளான் உண்பதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் தாய்ப்பாலை வற்ற வைக்கும் தன்மை கொண்டது. பீர்க்கங்காய் இது ஒரு படரும் கொடி தாவரமாகும். நீரிழிவு நோயில் பாகற்காய்க்கு மாற்றாக இதை சேர்த்துக் கொள்ளலாம். பீர்க்கங்காய் இலை, விதைகள், வேர் என அனைத்து மருத்துவ குணம் நிரம்பியது. உடல் எடையை குறைக்கப்படுகிறது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது. உடல் சூற்றை தணிக்கிறது. இளநரை முடியை கொட்டுவதை கட்டுப்படுத்துகிறது. தோல் நோய்களின் தடுக்கிறது. இரத்த சுத்திகரிப்பின் பயன்படுகிறது. மஞ்சள் காமாலைக்கு நல்ல மருந்து. பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பை அதிகரிப்படிக்க செய்கிறது. அதுக்கடுத்து பாருங்க, வெங்காயம் 2 வகை. சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம், பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம். பொதுவாக பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் தான் சத்துக்கள் அதிகம். உடல் சூற்றை தணிக்க, இன்சுலின் சுரக்க, பித்த திரவம் இயல்பாக சுரக்க, வயிற்றுப்புண், வெள்ளைப்படுதல், கண் நோய் போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட தினமும் சின்ன வெங்காயம் சாப்பிடுவது நல்லது. கறிவேப்பிலை பார்ப்பதற்கு சிறிய தோற்றம் கொண்டிருந்தாலும் இதில் உள்ள தன்மை ஏராளம். இரத்த சோகையை குணப்படுத்துகிறது. வயிற்றுப்போக்கு மற்றும் மூல நோய்க்கு உகந்தது. சீரான இரத்த ஓட்டத்திற்கு வழிவகுக்கிறது. ஹீமோகுளோபின் ஏற்படும் பக்க விளைவுகளை குறைக்கிறது. ஹீமோகுளோபின் தோலில் ஏற்படும் நோய் தொற்றி என குணப்படுத்தி கண் பார்வை உறுதியாக்கும். கல்லீரலை பாதுகாக்கிறது. கெட்ட கொழுப்பை குறைக்கிறது. முடியை வலுவாக்குகிறது. நீரிழிவு நோய்க்கு நல்லது. செரிமான மண்டலத்திற்கு மிகவும் ஏற்படுகிறது. பாருங்க, கருவேப்பிலையில எவ்வளவு பயன் இருக்கு பாருங்க. சாதாரணமாக நம்ம கருவேப்பிலை மாதிரி வாங்கினா கருவேப்பிலை அவ்வளோ எளிதாக கிடைக்குது நமக்கு. அதுக்கடுத்து கொத்தமல்லி. நமக்கு அனைத்து கட்டத்திலும் மிக எளிதாக விலை மலிவாகவும் கிடைக்கக்கூடியது ஒன்று கொத்தமல்லி. இதில் உள்ள பயன்கள் ஏராளம். சருமத்திற்கு, கண்களுக்கு, வயிற்று கோளாறுக்கு, இரத்தத்தை சுத்தப்படுத்த, வாயு பிரச்சனை, கர்ப்பிணிகளுக்கு தொடரும் உணவில் இழுத்து வராமல் உள்ளே வளரும் குழந்தைக்கு எலும்புக்கு உறுதியடையும். குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். எலும்பு மாற்றம், தசைகளில் ஏற்படும் பாதிப்பை குணமாக்கும். நிம்மதியான தூக்கம் வர கொத்தமல்லியை அடிக்கடி எடுத்து சாப்பிட்டால் உடல் சூடு குறையும், பசியை தூண்டிவிடும். இதில் வைட்டமின் A, B, C சத்துக்கள், சுண்ணாம்பு சத்து, உயிர் சத்து உள்ளதால் மனிதனின் உடலை வலுவாக்கும். உடம்பு கொழுப்பு சுவையை குறைக்கிறது. இரத்த நாளங்களுக்கு கொழுப்பு உறைவதை தடுக்கிறது. கண் பார்வை தெளிவடைதல். இரத்தம் சுத்தமான சர்க்கரை நோயை குறைக்கும் தன்மை கொண்டது. அடுத்தது புதினாக்கீரை பச்சையை தூண்டும், மனமும் காரமும் சுவையும் கொண்டது. புதினாக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இரத்தம் சுத்தமாகும். வாய் நாற்றம் அகலும். ஜீரண சக்தி அதிகரித்து பசியை தூண்டும். மலச்சிக்கலும் நீங்கும். ஊளைச்சதையை குறைப்பதற்கு புதிதாக நிறத்தை மருந்தாக்கும். வாய் தொல்லையை தோன்றுகிறது. ஆக பெண்களின் மாத விலக்கு பிரச்சனை தீர புதினாக்கீரை உதவுகிறது.
இளைப்பு நோயை, ஆஸ்மாவையும் புதினாக்கீரை கட்டுப்படுத்துகிறது. மஞ்சள் காமாலை, வாதம் ஏற்பட்டு இருமல், சோகை, மலச்சிக்கல் ஆகியவற்றிற்கு சிறந்த மருந்து. பல்களில், ஈறுகளில் உண்டாகும் நோய்களை புதினாக்கீரை குணப்படுத்துகிறது. செரிமானத்தை சரி செய்கிறது, பித்தத்தை கட்டுப்படுத்துகிறது, கொழுப்பை குறைக்கிறது, இருமலை குணமாக்கும், வாய் நாற்றத்தை போக்கும், வாந்தி எடுத்தலை தடுகிறது, வளர்ச்சி, நரம்பு தளர்ச்சியை அதிகரிக்க செய்யும், சரி செய்யும். சிறுநீர் பிரச்சனைகளுக்கு கூட புதினா நல்ல தீர்வாக அமைகிறது. இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தது பார்த்தீங்கன்னா, இவ்வளவு ஒரு சாதாரண காய்கறியிலிருந்து விலை மலிவாக உள்ள, வாழ்க்கையில் நாம் தினமும் சமைத்து சேர்த்து கொள்ள தகுதி உள்ள காய்கறிகள், இவைகளில் உள்ள சத்துக்களை பார்த்தீர்கள். அந்த சத்துக்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு எந்தெந்த செயல்பாட்டை நன்கு செய்து உன்னை முழுமையாக மனிதனாக நீ நினைத்ததை செயல்பட்டு அதன் பலனை பெறும் தன்மை பெறுவதற்கும், உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும். அப்போ வைத்திய செலவே இது கிடையாது. வைத்தியர்னா தேவையே இல்லை. நீ இயற்கையாக நான் சாப்பிட்றத வச்சு உடம்புல உள்ள உறுப்புகள் எல்லாம் வேண்டியதை செய்து நன்றாக பலன் பெறும் தன்மைக்கு காய்கறிகளை அதிகம். அது காய்கறிகளை மட்டும் நல்லா ஞாபகம். அந்த 3 சமையல் 3 நான் சாதாரணமாக பாசிட்டிவ், 0, நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி. பாசிட்டிவ்னா என்ன? சாதாரணமாக நீங்கள் சமைச்சு பச்சை காய்கறி அப்படி சாப்பிட்ற மாதிரி என்னென்ன செய்ய முடியும்? பச்சையாகுது. அதுக்கடுத்து நீரில் கொதிக்க வச்சு செய்கிறது. நம்ம அதுக்கடுத்து எண்ணெயில் வதக்கிறது. ஆக எண்ணெயிலெல்லாம் போட்டு காயில் வதக்கி சாப்பிட்டீங்கன்னா பாதி பலன் போயிடும். எல்லாம் முழு பலனுமே போயிடும். ஒன்றும் இருக்காது. வெறும் ருசிக்காக தான் சாப்பிடணும். ஆக காய்கறிகள் என்பதில் உள்ள ஒவ்வொரு காய்கறியிலும் அது விலை மலிவாக இருந்தாலும் சரி, அதில் இத்தனை சத்துக்கள் இருந்து உங்கள் உடல் வளர்ச்சிக்கு, உடல் உறுப்புகளின் ஆரோக்கியத்துக்கு பயன்படுகிறது என்று பார்த்தோம். உங்களுக்கு தேவைப்படும் சத்தை வேண்டுவதற்கு அந்த காய்கறியை நீங்கள் தீர்மானித்து எடுங்கள். ஆக இதை நீ செய்வதன் மூலமாக, காய்கறியில் சாப்பிடுவதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக பெற்று, அத்தனை செயலில் செய்யப்படும் தன்மையை பெற்று, நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் உதவியின் தன்மையோடு வாழ முடியும் என்று கூறி முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.